வணக்கம் நண்பர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் கொடைத்தன்மையை பற்றி மெய்ஞான பண்டிதர் கூறிய செய்திகள். கொடையில் வள்ளல், கொள்கையில் தங்கம். இந்தியாவில் கலைத்துறையில் உள்ள எவரும் இதுவரை பொது ஸ்தாபனங்கள், கல்விச்சாலைகள், தொழில்துறை பள்ளிகள், மக்கள் சம்பந்தப்பட்ட நற்பணிகள் ஆகியவைகளுக்கு நடிகர் திலகம் சிவாஜியை போய் அள்ளிக் கொடுத்தவர் எவரும் இல்லை என்று துணிந்து கூறலாம். அதேபோன்று கொண்ட கொள்கைக்காக எத்தகைய இழப்பு ஏற்பட்டாலும் அதற்காக கலங்கிடாத கர்ம வீரர் சிவாஜி. இதற்கு ஒரு நிகழ்ச்சியை உதாரணமாக கூறலாம். காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியல் செய்ய வேண்டும் என்று விடுதலை போராட்ட காலத்தில் அறிவித்த போது காங்கிரஸ் கட்சியில் இருந்த தந்தை பெரியார் தனக்கு சொந்தமான 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்த சொன்னார். அதேபோன்று தமிழகத்தில் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது கள்ளுக்கடைகளை திறக்க அரசு முடிவு செய்தது. திமுக அரசின் இந்த அறிவிப்பை கண்டவுடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சூரக்கோட்டையில் தனக்கு சொந்தமாக உள்ள தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார். தந்தை பெரியாரை போல கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கக்கூடியவர் நடிகர் திலகம் சிவாஜி என்பதற்கு இந்த உதாரணம் ஒன்று போதாதா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியான பின் நடத்தி சென்றிட சில மாவட்ட தலைவர்கள் சிரமப்பட்டனர். அவர்கள் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை சந்தித்து கட்சி நடத்த நிதி தேவை, தாங்கள் சொன்னால் சிவாஜி நாடகம் நடத்தி நிதி உதவி செய்வார் என்றனர். பெருந்தலைவரும் நான் சொன்னதாக சிவாஜியிடம் கூறுங்கள் என்றார். பெருந்தலைவரின் கட்டளைக்கு ஏற்ப சேலம், கோவை, சென்னை போன்ற நகரங்களில் நாடகங்களை நடத்தி மாவட்ட கமிட்டிகளுக்கு நிதி சேர்த்து கொடுத்தார் சிவாஜி கணேசன். 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சராக இருந்தும் பதவி போனபின் வாழ்க்கை நடத்தவே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார் கக்கன்ஜி. இதனை அறிந்த நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் அவருக்காக ஒரு நாடகம் நடத்தி அதில் கிடைத்த பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்து அதில் வரும் வருமானத்தை கக்கன்ஜிக்கு கிடைக்குமாறு செய்தார். உடல் நலம் குன்றி மதுரை மருத்துவமனையில் பொது வார்டில் தங்கி கக்கன்ஜி சிகிச்சை பெற்று வந்தார். இந்த தகவலை அறிந்த சிவாஜி அவர்கள் மதுரை சென்று அவரை மருத்துவமனையில் ஸ்பெஷல் வார்டில் சேர்த்து அவருடைய உடல் நலம் பூரண குணமடையும் வரை மருத்துவ செலவுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பஞ்சம் தலை விரித்தாடிய போது ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருந்த சிவாஜி செய்தி அறிந்ததும் உடனே தமிழகம் திரும்பி வந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எல்லாம் கஞ்சி தொட்டிகளை திறந்து மக்களின் பசிப்பிணியை போக்கினார். 1000 ரூபாய் நன்கொடை வழங்கிவிட்டு 5000 ரூபாய்க்கு விளம்பரம் தேடி வெளிச்சம் போட்டுக் கொள்ளும் அரசியல் வியாபாரி அல்ல சிவாஜி. வலது கையால் கொடுப்பதை இடது கைக்கு தெரியாத வண்ணம் கொடை கொடுக்கும் பண்பாளர். அனாதை பிள்ளைகளின் பள்ளி படிப்பிற்காக திருமுருக கிருபானந்த வாரியார் சிவாஜியிடம் உதவி கேட்டபோது ஒவ்வொரு முறையும் ரூபாய் 25,000 வீதம் கொடுத்தார். தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகம், பம்பாய் ஆகிய மாநிலங்களிலும் பள்ளி பிள்ளைகளின் படிப்புக்காகவும் கல்வி ஸ்தாபனங்களுக்காகவும் நன்கொடைகள் வழங்கியுள்ளார். இதனை மறைந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் வியந்து பாராட்டி பாடல்களை பாடியுள்ளார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோதும் சரி, அதிலிருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற தனி இயக்கம் கண்ட பின்பும் சரி, கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வரும்போது ஏற்படும் விபத்துகளில் இறக்கும் தொண்டர்களின் குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் வழங்கி வந்தார். இவ்வாறு நாட்டுக்காக, நாட்டு மக்களின் நலனுக்காக சிவாஜி அவர்கள் அள்ளிக் கொடுத்த நன்கொடைகள் எண்ணில் அடங்காதது, ஏட்டில் கொள்ளாதது. இவ்வாறு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் கொடை பண்பை மெய்ஞான பண்டிதர் சிறப்பித்து கூறியுள்ளார்.